வணக்கம் நண்பர்களே, நான் நாங்கள் சுட்டி வாங்க வாக்கிங் போயிட்டு வந்துடலாம். டைம் பாருங்கள், 5 மணி ஆயிடுச்சு. 1 ஹவர் வாக்கிங் முடிச்சுட்டு வந்து பார்க்கலாமா? பாருங்க, வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். இன்றைக்கி ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டோம் இல்லையா? ஒரு சின்னஸாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மங்களகரமாக ஒரு கோலம் போட்டு பார்க்கலாமா? அவ்வளோதாங்க, மங்களகரமாக வெள்ளிக்கிழமைக்கு ஒரு கோலம் போட்டாச்சு சிம்பிளாக. பாருங்கள், கொய்யா இலை அப்புறம் லவங்கம் போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி ஹெல்த் ட்ரிங்க்குக்கு. இது எதுக்காக குடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதோட பெனிஃபிட் தெரிஞ்சாலையும் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க் தெரிஞ்சாலையும் அதையும் கமெண்டில் பின் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி லஞ்சுக்கு கீ ரைஸ் தான் செய்ய போகிறோம். சரியா? இது கீ ரைஸுக்கு 2 வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி, முந்திரி ஒரு 6-7 முந்திரி பாருங்கள் வச்சுருக்கேன். புதினா கொஞ்சம், அப்புறம் ஸ்பைசஸ் சேர்த்திக்கலாம். இந்த கீ ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம காளான் கிரேவி செய்ய போகிறோம். எல்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள், கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அதுக்கு 2 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். இதுக்கும் இஞ்சி பூண்டு, தக்காளி இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம கீ ரைஸும் காளான் கிரேவியும் செய்ய போகலான்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. ஸ்பைசஸ் கொடுக்கலாம். 2 லவங்கப்பூ, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 1 போடுறேன். அப்புறம் அது கூட முந்திரி போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இது நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம காளான் கிரேவிக்கு வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், காளான் கிரேவிக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுக்கும் சின்னதாக ஒரு பட்டை, ஒரே ஒரு லவங்கப்பூ, நான் கொஞ்சம் கடுகும் சேர்த்துக்குவோங்க. கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் போட்டாச்சு. பொடிசை கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும், அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ காளான் சேர்த்துக்கலாம். நம்ம காளான் சேர்த்துட்டு உப்பும் போட்டு ஆல்ரெடி வதக்கி விட்டுட்டோம். இப்போ காளான் சேர்த்துட்டு இருக்கோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இதுலேயே தண்ணி விடும். நல்லா இது கொஞ்சம் வதங்கி வரட்டும், அப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் மசாலா சேர்த்துறேன்னு சொல்கிறேன். பாருங்கள், கீ ரைஸுக்கு எல்லாமே தக்காளி, வெங்காயம் எல்லாமே வதங்கி வந்துருச்சு நல்லா. இப்போ இந்த பாத்திரத்தில் தான் நான் 3/4 பாகம் அரிசி எடுத்துருக்கேன். இதில் 2 பாகம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொதி வந்ததும் நம்ம அரிசி போட்டு எப்படி கீ ரைஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், காளான் தண்ணி நல்லா விட்டுருச்சு. இதோட கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசால், அப்புறம் கறி மசால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடவே குழம்பு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டுருக்கோம் இல்லையா? காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். காளான் கிரேவி எப்படி வந்திருக்குன்னு அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் மோர் இப்படி தான் ரெடி பண்ணுவேன். தயிர் வாங்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள், இதில் தான் இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு மோர் ரெடி ஆகிடும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு விசில் போட்டு, இன்றைக்கி நான் பாயில் அரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாயில் அரிசின்றதுனால நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் பச்சரிசி சேர்த்துக்கினாக்கா ஒரே விசிலில் ஆஃப் பண்ணிக்காங்க, நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், காளான் கிரேவிக்கு நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இது கிரேவி பதத்துக்கு வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், காளான் கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுறேன்.
எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பளபளன்னு இருக்கா பாருங்கள். நீங்களும் இதே பழத்தில் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள், அருமையாக வரும். டிஃபன் ரெடி பண்ணிடலாமா? அவ்வளோதாங்க, லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. கீ ரைஸ், காளான் கிரேவி, கறி குழம்பு ஸ்டைலில் இருக்கும் காளான் கிரேவி. இது வந்து ராகி லட்டு. இந்த ரெசிபி வேணும்னாக்கா மை குட்டி சுட்டி சேனலில் போயிட்டு ஹெல்த்தி டேஸ்டி ராகி லட்டுன்னு போட்டு பார்த்தீங்களானாக்கா வரும் வீடியோ. அதை பார்த்து நீங்களும் செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. எப்படி செஞ்சுருக்குன்னு பார்த்து நீங்களும் செஞ்சு கொடுங்க. இது மோருங்க. அவ்வளோதான், இன்னைக்கு உண்டான லஞ்ச் பாக்ஸ் மெனு ஓவர். ஓகே, பாய்.